அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் இஸ்திமா 2025 இரவு பகுதியில் சொர்க்கம் நரகம் சம்பந்தமாக தொடராக நம்ம பார்த்து கொண்டு வரோம். இதுவரைக்கும் நரகத்திற்கு எப்படியெல்லாம் மக்கள் போனார்கள், சொர்க்கத்திற்கு போகக்கூடிய மக்கள் இறைவனை பார்த்துவிட்டு அந்த சிராத் பாலம் அதை கடந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அந்த பாலத்தை கடந்தவர்கள், ஒரு சில மக்கள் அதில் நரகத்தில் விழுந்தவர்கள் என்பது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதை சுருக்கமாக நான் சென்ற உரையில் 3 வகையான மக்களாக பிரித்தோம். அதாவது முஃமின்கள் அந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போனோம். அப்படி பாலத்தை கடக்கக்கூடிய மக்கள் 3 வகையாக இருப்பாங்க. ஒன்று, அந்த பாலத்தில் நிறைய ஆபத்துகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அதை கடக்கும்போது உங்களை தாக்குற மாதிரியான பிடிக்கும்படியான ஆபத்துகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த ஆபத்துகளில் சிக்காமல் வேகமாக அந்த பாலத்தை கடக்கக்கூடிய ஒரு கூட்டம். 2வது கூட்டம் அந்த ஆபத்துகளில் சிக்கி காயப்பட்டு அதற்கு பிறகு அந்த பாலத்தை கடந்து போகக்கூடிய 2வது கூட்டம். 3வது ஒரு கூட்டம் அந்த பாலத்தை கடக்கும்போது அதில் உள்ள ஆபத்துகளில் சிக்கி காயப்படுத்தப்பட்டு செல்ல முடியாமல் நரகத்திலேயே விழுந்த ஒரு கூட்டம். 3 கூட்டமாக நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 2 கூட்டம் அந்த பாலத்தை விட்டு கடந்துருவாங்களா இல்லையா? கடந்துட்டு 3வது கூட்டம் எல்லாரும் விழுந்துருவாங்க உள்ள. இப்போ அந்த பாலத்தை கடந்த முஃமின்கள் அவங்க பார்ப்பாங்க, வஇதா ரஅவ் அன்னஹும் கத் நஜவ், அந்த மக்கள் முஃமின்கள் பார்ப்பாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம வெற்றி பெற்று விட்டோம், இனி நமக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு அவங்க ஜெயிச்சதை, அவங்க வெற்றி பெற்றதை, அவங்க ஈடேற்றம் பெற்றதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு அல்லாஹ் கிட்ட பேச போவாங்க. இந்த ஆபத்துகள்லாம் நம்ம தவிர்த்துட்டோம், இப்போ நம்ம சேஃப், சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உறுதி செஞ்ச பிறகு அல்லாஹ்விடத்தில் பேச போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாளில் இந்த முஃமின்கள் இருக்கிறாங்களே, இவங்கள மாதிரி அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய மற்ற சகோதரர்களுக்காக பேசக்கூடியவர்கள் இல்லை. அந்த அளவுக்கு கடுமையாக அல்லாஹ்விடத்தில் போய் மன்றாடுவார்கள்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வெற்றி பெற்ற இந்த முஃமின்கள் இருக்கிறாங்களே, அவங்க கூட நரகத்தில் விழுந்த அந்த முஃமின்களுக்காக பேச அல்லாஹ்விடத்தில் போவாங்க. அதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தன்னுடைய சகோதரர்களுக்காக, தன்னோடு தன்னுடைய சகோதரர்களுக்காக அவங்க அல்லாஹ்விடத்தில் கடுமையாக மன்றாடுவாங்க, பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், இங்கே எங்களோடு நரகத்தில் விழுந்துட்டாங்களே, இவங்க கானு யுஸல்லூன மஅனா, இந்த உலகத்தில் எங்களோடு தொழுதுட்டு இருந்த ஆட்கள், வயஸூமூன மஅனா, எங்களோடு நோன்பு வைத்த ஆட்கள், வயஹஜ்ஜூன மஅனா, எங்களோட ஹஜ் செய்த மக்கள், வயஅமலூன மஅனா, எங்களோட அமல்கள் செய்த கூட்டம், இவங்க எல்லாம் கீழே நரகத்தில் விழுந்துட்டாங்க யா அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் இந்த நரகத்திலிருந்து வெளியே சொர்க்கத்துக்கு போனோங்கிற அவர்களுடைய அந்த மனக்கவலையை அல்லாஹ் புரிஞ்சுட்டு சொல்கிறான். அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மக்கள் யாரெல்லாம் அந்த நரகத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த முஃமின்களுக்கு சொல்லுவான். சொல்லிட்டு அதே போல அந்த நரகத்தில் விழுந்த அந்த மக்கள் இருப்பாங்களே, இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த மக்கள், அந்த முஃமின்கள், அவங்க விஷயத்தில் அல்லாஹ் நரகத்தை பார்த்து சொல்லுவான், யாரும் அவங்கள தீண்ட வேணாம், முகத்தை தீண்ட வேணாம். ஏன்னா பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான்னா, அவருடைய முகங்களை நெருப்பு கரிக்காமல் இருக்கும்படி அல்லாஹு தஆலா நரகத்துக்கு உத்தரவிடுவான். ஆனால் இவங்க போய் பார்க்கும்போதே அங்கே நரகத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவாங்க, அவங்கள போய் போகும்போது ஏற்கனவே முழங்கால் வரைக்கும் கால் வரைக்கும் அந்த நரகம் கரிச்சு இருக்கும். அப்போ போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இவங்களோடு தொழுத அந்த மக்கள், நோன்பு வைத்த மக்கள், அமல் செய்த அந்த மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு அந்த கூட்டம் அப்படியே நரகத்திலேருந்து விடுதலை பெற்று வந்துடுவாங்க. இப்போ அல்லாஹ்விடத்தில் அந்த முஃமின்கள் போய் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நீ சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் நரகத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்து பார்ப்பாங்க, இன்னும் சில ஆட்கள் நரகத்தில் இருக்கிறாங்க, எங்களோட தொழுத ஆட்கள் தான், இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் போது அல்லாஹ் சொல்லுவான், யாருடைய உள்ளத்தில் ஒரு தீனார்ன்றது தங்க காசு, யாருடைய உள்ளத்தில் ஒரு தீனார் தங்க காசு அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவங்களையும் நீங்க கூப்பிடுங்க, அவங்களையும் நீங்க நரகத்துல இருந்து வெளியேடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவங்களை பார்த்து சொல்லுவான்.
ஈமான் அப்படிங்கிறது வந்து வெறுமனே இறை நம்பிக்கை நம்ம விளங்கியிருக்கிறோம். ஈமான்னா அல்லாஹ்வை நம்புகிறது, மறுமை நாளை நம்புறதுங்கிறது. ஈமானுங்கிறது நம்பிக்கை, இஅ்திகாத், அல்லாஹ்வை நம்புறது, மறுமை நம்புறது, நபிமார்கள் நம்புறது. ஆனால் அதையும் தாண்டி ஈமானுடைய படித்தரம், ஈமானுங்கிறது வந்து அமல்களோடு தொடர்புள்ளதான். ஈமான் ஒரு முஃமின்னு சொன்னா வெறுமனே நம்பிக்கை கொண்டவன் மட்டும் அல்ல, அது வந்து ஒரு நிலை. அதை தாண்டி ஒருத்தனுடைய அமல்களை வைத்து தான் அவனுடைய ஈமான் வந்து எடை போடப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஈமானு பித்உன் வ ஸபஊன ஷுஅபா. ஈமான் என்பது 70 சொச்ச ஒரு கிளைகளை கொண்டது. பித்உங்கிறதுக்கு 3ல இருந்து 9 வரைக்கும் உள்ள எண்ணிக்கைக்கு அரபியில பித்உன்னுவாங்க. 70 தோராயமாக 70 கிட்ட உள்ள கிளைகள் கொண்டது. அஃலலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். அதுல சிறந்தது எதுனா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற வார்த்தை. அதுனாக அதுல கீழே உள்ளது, கீழ்த்தரத்துல கீழே உள்ளதுன்னா ரொம்ப சாதாரணமான உள்ளது. இமாத்தத்துல் அதா அனி தொரீகி, நீங்க பாதையில இருக்கக்கூடிய ஒரு முள்ளை நீங்க வெளியே எடுக்கிறீங்கல்ல, இதுவும் ஈமானோடு சம்பந்தப்பட்டது. வல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கமும் ஈமான்ல உள்ளது. ஈமான்னா நீங்க எப்படி விளங்கிடக்கூடாதுன்னா வெறுமனே ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹின்னு சொல்லிட்டா ஒருத்த முஃமின் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய அமல்களை வைத்துத்தான் நம்முடைய ஈமானுடைய வெயிட் கூடும். அந்த அமல்களை வைத்துத்தான் நம்முடைய ஈமானுடைய அந்தஸ்து தரஜா கூடும். அல்லாஹ் மறுமையில எடை போடுவான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு அமல் செய்யறோமோ அதை வச்சு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு காத்த அளக்குறாங்க, கேஸ் அளக்குறாங்க. அப்ப நம்முடைய அமல்களை வைத்து நம்முடைய ஈமானையும் அல்லாஹ் அளப்பான். அந்த மாதிரி ஒரு அளவு தான், ஒரு தங்க காசு அளவுக்கு, தீனார் அளவுக்கு உள்ளத்துல யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கோ அவங்களே நரகத்திலேருந்து நீங்க கூப்பிட்டுக்குங்கன்னு முஃமின்களை பார்த்து சொல்லும்போது, அதுக்கு பிறகு மலக்குமார்கள் அந்த ஒரு தங்க காசு அளவுக்கு ஈமான் உள்ளவங்கள நரகத்திலேருந்து வெளியேற்றப்படுவாங்க. அதுக்கு பிறகு யாரெல்லாம் நீ சொன்ன மாதிரி அவங்களையே நாங்கள் கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு திரும்பவும் முஃமின்கள் நிற்பாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா வந்து திரும்பவும் முஃமின்களுக்காக மன்றாடுவாங்க. அந்த மக்கள் இன்னும் நரகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்களே, எங்களோட தொழுதவங்களாம் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்களே, நீ சொன்ன அளவில் கூட்டிட்டு வந்துட்டோம், ஆனால் மிச்சம் இன்னும் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்கன்ன உடனே அல்லாஹ் அடுத்த ஒரு சலுகையை கொடுப்பான். அரை தங்க காசு அளவுக்கு, அரை தீனார் அளவுக்கு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கோ அவங்களையும் நீங்க கூப்பிட்டுக்குங்க அப்படின்ன உடனே அந்த மக்களையும் போய் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் கூட்டிட்டு வராங்க. அதுக்கு பிறகு திரும்ப இருந்து ஒரு தங்க காசு அளவுக்குள்ள மக்களை கூட்டிட்டு வராங்க. அடுத்த திரும்ப அரை தங்க காசு அளவுக்கு ஈமான் உள்ளவங்களை கூட்டிட்டு வராங்க. இது கூட்டிட்டு வந்த பிறகு திரும்ப அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, நீ சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்ட யா அல்லாஹ், ஆனா இன்னும் சில ஆட்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்த ஒரு சலுகை எதிர்பார்க்கிறாங்க அல்லாஹ் கிட்ட. இதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தங்களுடைய சகோதரர்களுக்காக, தங்களோடு உலகத்துல தொழுத, நோன்பு வைத்த, அமல்கள் செய்த அந்த சகோதரர்களுக்காக அந்த முஃமின்கள் மன்றாடுவதை போல நீங்க வேற எதையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கடுமையாக அல்லாஹ்விடத்துல மன்றாடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் புரிந்துகிட்டு கடைசியா ஒரு ஆப்ஷன் கொடுப்பான். அப்படியா, யாருடைய உள்ளத்துல ஒரு அணு அளவுக்கு ஈமான் இருக்கோ அவங்களே நீங்க நரகத்துல இருந்து வெளியேற்றுங்க, போய் கூப்பிட்டுட்டு வாங்கன்ன உடனே அவர்களும் போய் என்ன செய்வாங்க, அந்த அணுவளவு உள்ளத்துல யாருக்கெல்லாம் ஈமான் இருக்கிறதோ அந்த ஈமான் உள்ளவர்களையும் என்ன செய்வாங்க, முஃமின்கள் கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்போ ஓரளவுக்கு இதுக்கு மேல நம்ம கூப்பிட முடியாதுல்ல, ஓரளவுக்கு எல்லா பெரும்பகுதியான மக்கள் வந்துருவாங்க. இதுக்கு பிறகும் அங்க நரகத்துல முஃமின்கள் இருப்பாங்க. அந்த முஃமின்கள் யாரு, அவங்க ஈமான் கொண்டு இருப்பாங்க, அல்லாஹ்வை ஏற்று இருப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொல்லி இருப்பாங்க, எந்த அமலும் செஞ்சிருக்க மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை மட்டும் சொல்லியிருப்பாங்க, எந்த அமலும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த முஃமின்கள் எதை வாதமா அல்லாஹ் கிட்ட வச்சாங்க, யா அல்லாஹ் எங்களோட தொழுதவங்களாச்சே, எங்களோட நோன்பு வச்சவங்களாச்சே, ஹஜ்ஜி செஞ்சவங்களாச்சே, அமல் செஞ்சவங்களாச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க அல்லாஹ் கிட்ட. அப்போ உங்களோட தொழுதவங்களா, அப்போ கூப்பிடுங்க. இன்னும் தொழுதவங்க இருக்கிறாங்களா, சரி அப்போ ஒரு திர்ஹம் அளவுக்கு, ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளவங்களை கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தை வச்சுதான், அந்த கருத்தை சொல்லித்தான் மக்களை இழுத்துக்கிட்டாங்க. அப்ப கடைசியாக குறைஞ்ச அளவு ஈமான் உள்ளவங்களையும் சொல்லி கூட்டிட்ட பிறகு இதுக்கு பிறகு போய் அல்லாஹ் கிட்ட போய் யாரெல்லாம் எங்களோட தொழுதவங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. மிச்சம் இருக்கிறது யாரு, அமல் செய்யாதவங்க, வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு எந்த அமலுமே செய்யாதவர்கள். அவங்கள போய் இவங்க போய் வாதிட முடியாதுல்ல, எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்களோட தொழுதவங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லா கூட்டத்தையும் வெளியேற்றிடுவாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது முஃமின்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொன்னவர்கள், இவங்க மட்டும் தான் எஞ்சி இருப்பாங்க. இவங்களுடைய நிலை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.